பிரபஞ்ச சக்தி டிவி. Video 84. கடமை மாத இதழ் நவம்பர் 2009. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Promote peace. Appeal by Prince of Urquhart. Prince of Urquhart Nawab Muhammad Abdul Ali said it was the duty of every Muslim to make things clear to non-Muslims that violence perpetuated in the name of Islam was the work of evil people and committed enemies of Muslims to present Islam in a wrong way. இஸ்லாமியர்கள் ஆற்காடு இளவரசருக்கு செவிசாய்க்க வேண்டும். நல்ல காலம் பிறக்க வேண்டும். செய்தி: Gayatri Devi passes away. Rajmata Gayatri Devi, the Shantiniketan-educated former Maharani of Jaipur, died in the Pink City, aged 90. Hailed as one of the world's 10 most beautiful women by Vogue magazine, the founder of the Swatantara Party in Rajasthan was elected to the Lok Sabha thrice. இதுபோல் ஒரு பெண்ணிடம் ஆஸ்தி, அழகு, ஆற்றல் ஆகிய மூன்றும் இணைந்து இருப்பது அரிது. அவர் 90 வயது வரை வாழ்ந்தது பெண்களுக்கெல்லாம் பெருமை. செய்தி: Tiananmen showcases rise of China. In his 60th short National Day address, President Hu Jintao said the Chinese people were full of confidence and proud of the country's great rejuvenation. 60 வருடங்களில் சீனா சாதித்ததை சுதந்திரம் அடைந்து 62 வருடங்கள் ஆகியும் நம்மால் செய்ய இயலவில்லை. காரணம், அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை நமக்கு இல்லை, நம் தலைவர்களுக்கு கூட இல்லை. செய்தி: 360 jet pilots go on sick leave, flights hit. There was total chaos at major airports across the country, with 360 pilots of Jet Airways going on sick leave in protest against the ouster of 2 senior pilots of the airline last month. இந்தியாவில் எல்லா துறைகளையும் தனியார் மயமாக்கிவிட்டால் வேலை நிறுத்தம் வராது என்ற சிலர் கனவு பொய்யாகிவிட்டது. செய்தி: Nilankarai murder suspect dies in police custody. The man who allegedly opened fire killing an aged couple and injuring 3 others in a house at Nilankarai swooned during interrogation and was declared dead when taken to a private hospital. இது போன்ற நிகழ்வுகளில் காவல்துறை எதையோ மறைக்கிறது என்ற சந்தேகம் பொதுமக்கள் மனதில் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 8. அன்புடைமை. குறள்: அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். பொருள்: அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ? அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும். இதயத்தில் இருக்கும் அன்பு முழுமையாக இருந்தால் கண்ணீரை தடுக்க முடியாது. அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம். 18 வயதானவுடன் நீ உன்னை வளர்த்தவர்களை பிரிய வேண்டுமா? அதற்கு அவசியம் இல்லை. ஒரே கூரையின் கீழ், ஒரே தரையின் மேல் உன்னை வளர்த்தவர்களோடு நீ வாழ்ந்தாலும் அவர்களுக்கு நீ சொந்தமானவன் என்ற மாயையில் வீழ்ந்து கிடக்காதே.
நீ பிரபஞ்ச சக்தியாகிய எனக்கு மட்டுமே சொந்தமானவன் என்பதை நினைவில் கொள். நீ பெண்ணாக இருந்தாலும் இந்த விதியில் எந்த மாற்றமும் இல்லை. பெற்றவர்களை பிரிந்தால் பாதுகாப்பு போய்விடுமே என்று பயப்படாதே. பிரபஞ்ச சக்தியாகிய என் அன்பை புரிந்து கொண்டால் உன் பயம் போய்விடும். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. 1885 பம்பாயில் நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் சென்னை மாகாணத்திலிருந்து 21 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் பிரதிநிதிகள் சென்றனர். இந்திய தேசிய காங்கிரஸை விட ஓராண்டு பழமையான மெட்ராஸ் மகாஜன சபா பிராமண எதிர்ப்பு காரணமாக வலுவிழந்தது. ஜி. சுப்பிரமணிய ஐயரை ஆசிரியராக கொண்ட சுதேசமித்திரன் பத்திரிகை மகாஜன சபாவை உயிர்ப்பிக்க முயற்சித்தது. அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. திராவிட என்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்து திராவிடன் என்ற சொல்லை உருவாக்கி முதலில் அதை பயன்படுத்தியவர் கால்டுவெல் போப் ஆவார். ஆரிய நாகரிகத்தை விட பழமையான பூர்வீக திராவிடர்களின் நாகரிகத்தை கால்டுவெல் கண்டறிய முயற்சித்தார். அப்போதைய தமிழர் கலாச்சாரம் ஆரிய சாயல் இல்லாமல் இருந்ததை உணர்ந்தார். அடுத்த தலைப்பு காதில் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. 1960 முதல் 1970 வரை உலக பெட்ரோல் உற்பத்தியில் 9% நைஜீரியா, லிபியா மற்றும் அல்ஜீரியா ஆகிய ஆப்பிரிக்க நாடுகள் உற்பத்தி செய்தன. ஆப்பிரிக்காவில் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பும் நவீன தொழில்களும் இணைந்தே காணப்படுகின்றன. பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் ஆப்பிரிக்கா முழுவதும் உள்ள நுகர்வோருக்காக தயாரிக்கப்படுகின்றன. அதே சமயம் 7 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கும் வகையில் நகரங்களில் சிறப்பான முறையில் வியாபார நோக்கோடு நவீன கைவினைப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. Sometimes a preposition is prefixed to the intransitive verbs. Example, Caesar overcame the enemies. Intransitive verbs also take after them an object similar in meaning to the verb. I dreamt a strange dream. A noun used adverbially to modify a verb is called adverbial object. He went home. Be a man of quotations. We must be the change we wish to see. Capital cannot do without labor, nor labor without capital. To carry care to bed is to sleep with a pack on your back. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். தரசோம், தரசோம் 4 நாட்களுக்கு முன் பின். கண்டா, கண்டா மணி நேரம். பகர், பகர் 3 மணி நேரம். தின், தின் நாள், பகல். ராத், ராத் இரவு. வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். इस गाय ने 2 लीटर दूध दिए हैं. इस गाय ने 2 लीटर दूध दिए हैं. இந்த பசு 2 லிட்டர் பால் கொடுத்துள்ளது. ராஜ்புத்தோं ने कई लड़ाइयाँ लड़ी थी. ராஜ்புத்தோं ने कई लड़ाइयाँ लड़ी थी. ராஜபுத்திரர்கள் பல போர்கள் புரிந்துள்ளனர். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் ஏதாவது ஒரு அவையை அல்லது 2 அவைகளையும் கூட்டி உரை நிகழ்த்தலாம். இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று உறுப்பினர்களுக்கு உத்தரவிடலாம். பாராளுமன்றத்தின் 2 அவைகளுக்கும் விவாதிக்கப்படும் மசோதா பற்றி அல்லது வேறு விஷயங்கள் பற்றி குடியரசுத் தலைவர் செய்தி அனுப்பலாம். குடியரசுத் தலைவர் கருத்தை 2 அவைகளும் ஆலோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றன. மக்களவைக்கு பொது தேர்தல் நடந்த பிறகும் ஒவ்வொரு ஆண்டின் ஆரம்பத்திலும் குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் 2 அவைகளையும் ஒன்றாக கூட்டி பாராளுமன்றம் கூட்டப்பட்டதற்கான காரணத்தை விளக்கி உரையாற்றலாம். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். இதுவரை எவரும் என்னை வென்றதில்லை, இனி வெல்லப் போவதும் இல்லை. இந்திரனை கடவுள் என்கிறீர்கள், நான் கடவுள் இல்லையா? அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள். நான் யூனியன் தலைவராக எவ்வளவு ஆற்றலோடு செயல்பட்டாலும் சீனிவாசகுமாரை என்னால் ஜெயிக்க முடியவில்லை.
ஏன் ஆரிய இனத்தில் பிறந்த பிராமணர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் என்பதை சிறுவயதிலேயே நான் அறிவேன். அந்த சிறுவயதிலேயே என்னோடு போட்டியிட்டு ஜெயிக்கும் ஆற்றல் எந்த பிராமணனுக்கும் கிடையாது என்பதை பள்ளிக்கூடத்தில் நிரூபித்து காட்டினேன். அப்படி இருந்தும் சீனிவாசகுமாரை என்னால் வெல்ல முடியவில்லை. ஏன்? என் கேள்விக்கு பதில் சொன்னவர் என்னுடைய யூனியன் பொருளாளர் என் பாலசுப்ரமணியன். சீனிவாசகுமார் நம்மவாளுக்கு என்று ஓர் யூனியன் வேண்டும் என்று சொல்லி பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஊழியர்களை ஒன்று திரட்டுகிறார். ஜாதி பலத்தில்தான் அந்த யூனியன் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது உண்மையா? என்னால் நம்ப முடியவில்லை. அதே சமயம் என் பாலசுப்ரமணியன் என்னிடம் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? அவர் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர். 2 ஆண்டுகள் கழித்து சீனிவாசகுமார் யூனியனை சேர்ந்த ஒரு நண்பர் என்னிடம் வேதனையோடு சொன்னார், அந்த யூனியனில் வருடா வருடம் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்களே தலைவராகவும் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். என்பி சொன்னது உண்மை என்று ஊர்ஜிதமாயிற்று. எந்த ஜாதி பிரிவை பலகீனம் என்று நினைத்தேனோ அதுவே பலம் என்று உணர்ந்தேன். ஜாதிகள் இல்லாத சமூகத்தை உருவாக்கும் எண்ணத்தை கைவிட்டேன். பரோடா வங்கியில் ஓபிசி ஊழியர் நல சங்கத்தை உருவாக்கினேன். சீனிவாசகுமார் தான் நுழைய முடியாத கோட்டையை பார்த்து மலைத்து நின்றார். தலைப்பு A poem by BSV. In stream of life too, I had a dream, and a worthy dream too. I crossed a foaming stream, its waves then did scream. I prayed for his help, else would I reach the gulf. Then would I be nowhere now, to thank him I know not how. In stream of life too, many times the same I feel. Like the ball once kicked up, I fall on ground and jump. If rolling wheel is life, let it show all its might. With the evils if we fight, with the good will reach the height. அடுத்த தலைப்பு சிறுகதை. பூட்டிய இதயம். ஈஸ்வரனால் உறுதியாக ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. சாந்தி அவனை காதலிக்கிறாளா அல்லது மதிப்பு காரணமாக அவனிடம் சிரித்து பேசுகிறாளா? தினமும் அவள் வீட்டை கடந்துதான் அவன் மெயின் ரோட்டுக்கு போக வேண்டும். ஒரு நாள் சாந்தி வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தாள். என்ன, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீர்கள், ஏதாவது குட் நியூஸ் உண்டா என்று கேட்டுக்கொண்டே சென்றான். என்று பதில் சொல்லும்போது சாந்தி லேசாக சிரித்து கொண்டே காதல் பார்வையை வீசினாள். சாந்தி சில நேரங்களில் ஈஸ்வரன் அம்மாவிடம் சமையல் பாத்திரம் வாங்கவோ பலகாரம் செய்தால் கொடுக்கவோ அவன் வீட்டுக்கு வருவாள். அம்மா விருந்தாளி வந்திருக்காங்க என்று வராண்டாவிலிருந்து குரல் கொடுப்பான். அவள் குபீரென்று சிரிப்பது அவனுக்கு பிடிக்கும். ஈஸ்வரனின் அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்தபோது அவனை காலேஜ் ஹாஸ்டலில் சேர்த்துவிட்டு அவன் அம்மாவோடு திருச்சியில் வீடு பார்த்து தங்க முடிவு செய்து விட்டார். ஈஸ்வரன் ஹாஸ்டலில் போய் தங்குவதற்கு முன் சாந்தியிடம் தன் மனதில் இருப்பதை போட்டு உடைத்துவிட ஆசைப்பட்டான். நல்ல வேளை, ஈஸ்வரனின் அம்மா வீட்டில் இல்லாத நேரத்தில் சாந்தி அவன் வீட்டுக்கு வந்தது அவனுக்கு வசதியாக போய்விட்டது. அவன் கேலி செய்யும் மனநிலையில் இல்லை. அவளும் வழக்கமான ஜோக்கை எதிர்பார்த்து நிற்கவில்லை. சாந்தி, நாளை மறுநாள் நான் ஹாஸ்டலுக்கு போய்விடுவேன் என்றான். அவள் கண்களை உயர்த்தி அவனை பார்த்தாள். என்னை மறந்து விடுவாயா சாந்தி? அவன் மெதுவாக விஷயத்துக்கு வந்தான். நீங்கள் என்பது நீ என்று ஆனது அவளுக்கு பிடித்திருந்தது. படித்து முடித்துவிட்டு சீக்கிரம் ஒரு வேலையை தேடிக்கொண்டு என் அப்பா அம்மாவை வந்து பாருங்கள் என்ற சாந்தியின் வார்த்தைகளை கேட்டவுடன் ஈஸ்வரனுக்கு உலகத்தையே ஜெயித்து விட்டது போல் இருந்தது. தேங்க்யூ சாந்தி என்று உணர்ச்சி பங்க கூறினான். பெண்களின் மன உறுதியை பார்த்து ஈஸ்வரன் அசந்து விட்டான். பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. தேர்தலுக்குப் பிறகு தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள்? தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி NDA ஆட்சி அமைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கேள்வி 2. உங்கள் அன்றாட வாழ்க்கையில் புரியாத புதிர் என்று எதைச் சொல்வீர்கள்? என்னுடைய 2 சக்கர வாகனம் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பிளஸ் சில நேரங்களில் ஒரு தடவை உதைத்தால் கூட ஸ்டார்ட் ஆகிவிடுகிறது. சில நேரங்களில் அப்படி ஸ்டார்ட் ஆவதில்லை. வண்டியில் எந்த குறையும் இல்லை என்று மெக்கானிக் சொல்கிறார். என்னுடைய உடம்பில் வலு இல்லை என்று என் நண்பர் சொல்கிறார். இது உண்மையாக இருக்குமோ? எனக்கு இது புரியாத புதிராகவே இருக்கிறது. கேள்வி 3. சின்ன பயலே,
சின்ன பயலே என்ற பாடலைப் பாடுவீர்களா? சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி, உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி, சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா, தம்பி மனதில் வையடா, மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா, தம்பி மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா, தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா, தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா, சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே, சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா. மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.